தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. புலிகளின் தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் வீடில்லை. புலிகளின் தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் வீடில்லை. புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கும் பொழுது பிரபாகரனுக்கு சிலையோ நினைவு மண்டபமோ கட்டப்போவதில்லை. அவர் பிறந்து வளர்ந்த காணியில் பெற்றோரின் பெயரில் வினைத்திறன் உள்ள மண்டபம் அமைக்கப்படவுள்ளது. அதில் பகுதியளவு நூலகம், மாணவர்களுக்கான ஸ்டடி ஹால், முதியவர்களுக்கான ஒன்று கூடல் மற்றும் மறைந்து வரும் பாரம்பரிய பொருட்களான அம்மி, ஆட்டுக்கல்லை காட்சிப்படுத்த போகிறோம். நகர சபையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. 15 நாட்களில் வழங்கப்பட வேண்டிய அனுமதி இன்று 60 நாட்கள் கடந்தும் வழங்கப்படவில்லை என முன்னாள் கல்வி அமைச்சரும் பிரஜைகள் குழு செயலாளரும் முன்னாள் நகரசபை தலைவருமான அனந்தராஜா மாஸ்டர் தெரிவித்திருந்த கருத்து தான் இன்று வடக்கு கிழக்கை விட புலம்பெயர் தேசத்தில் பலரையும் பலவாறாக சிந்திக்க வைத்துள்ளது. 4 தசாப்தங்களை கடந்த போராட்டம், பல உயிர்களை காவு கொண்டு பல கல்விமான்களை போராட்டம் என்ற பெயரில் கொன்று இயக்கங்களுக்குள் கொள்கை ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்தி பல பிரிவுகளாக்கி முடித்து வைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பொன் சிவகுமாரனின் நினைவஞ்சலி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா இனிவரும் காலங்களில் பிரபாகரனுக்கும் சிலை வைப்பேன் என்ற பொழுது அவரை நோக்கி வீசிய கற்கள் ஏராளம். எங்களுக்கு தெரியும் எங்களோட தலைவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களின் பலர் இன்று வல்வெட்டித்துறை சமூகத்திடம் இந்த கேள்விகளை திருப்பி கேட்க முடியுமா? பிரபாகரன் பிறந்து 16 வருடங்கள் கல்வி கற்ற ஊர் வல்வெட்டித்துறை. அவர் பிறந்த வீடு பெற்றோரால் அவரது உடன்பிறப்புக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டில் பிரபாகரனுக்கு பிறந்த நாள் செய்வதால் உடைக்கப்படுகிறது. பலர் காட்சி பொருளாக வந்து அதை பார்த்துவிட்டு செல்கிறார்கள். வீடு பாழடைந்து செல்கிறது. அதனை உடைத்து வேலுப்பிள்ளை, பார்வதி அம்மா நினைவாக நூலகம், மண்டபம், காட்சிக்கூடம் என்பவற்றை உள்ளடக்கிய கட்டடம் கட்டப்போகிறோம். பிரபாகரனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரபாகரனுக்கு உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் வீடில்லை. இந்த வீடு அவரது மூத்த சகோதரி ஜெகதீஸ்வரி மதியாபரணத்துக்குத்தான் சொந்தம். இந்த காணிக்கும் பிரபாகரனுக்கும் சம்பந்தமில்லை என கூறப்பட்டு இன்று கட்டடம் கட்டுவதற்காக அனுமதிக்கான காத்திருப்பு நடைபெறுகிறது. இந்த காணி ஜெகதீஸ்வரி மதியாபரணத்துக்கும் பிரபாகரனின் பெற்றோரால் வழங்கப்பட்டது. பெற்றோர் இறந்து விட்டார்கள். இந்த இடத்தில் என்ன கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை காணிக்காரருக்கே உரியது. இது சட்டம். எனவே காணிக்காரர் பிரபாகரனின் இரத்த உறவுகளே பிரபாகரனுக்கும் இந்த காணிக்கும் உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது அவர்களின் தனிப்பட்ட சொத்து, தனிப்பட்ட கணவன் மனைவி சார் உரிமை. இதை பற்றி விமர்சிக்க இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. ஆனால் சிறு வயதிலிருந்து போராடிய ஒரு போராட்ட தலைவன் பிரபாகரன் உட்பட போராடிய போராட்டம் பொய்யா? அல்லது இவ்வளவு காலமும் இவ்வளவு உயிர்களையும் பறிகொடுத்து விட்டு இன்று அனாதரவாக இருக்கும் பெற்றோரின் தியாகம் பொய்யா? அல்லது இன்று வரை அண்ணாவின் வளர்ப்பு நாங்கள் என்று சொல்லி அங்கவீனமடைந்துள்ள முன்னாள் பினர்களின் தியாகங்கள் பொய்யா? தெரியவில்லை. இதைவிட இந்த மண்டபத்தை கட்ட வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த புலம்பெயர் கல்விமான்கள், சட்டத்திறனிகள், வைத்தியர்கள் எல்லாம் நிதி பங்களிப்பு செய்ய தயார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களும் பிரபாகரனுக்கு வல்வெட்டித்துறையிலேயே இடம் இல்லை என்று தீர்மானித்து விட்டார்களா? இதே புலம்பெயர் தேச சமூகம் சொல்கிறது சிங்கள அரசு வரலாற்றை திரிவுபடுத்துகிறது. நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் வருடா வருடம் புலிக்கொடியேற்றி மாவீரர் நாள் அனுஷ்டித்து கொத்திரட்டி கடை போட்டு கடையிலிருந்து வரும் வருமானத்தில் அடுத்த வருடம் மாவீரர் நாள் கொண்டாட தீர்மானித்துள்ளோம் என்று மார்தட்டி திரிகிறார்கள். ஆனால் பிரபாகரன் பிறந்த மண்ணிலே அவருக்கு ஒருபடி மண் இல்லாமல் போவதுதான் வேதனையான விடயம். இந்த இடத்தில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கொள்கை ரீதியாக புலம்பெயர் தேசத்தில் இருந்து எதிர்ப்பவர்களில் பலர் இருந்தாலும், ஐயா, நீங்கள் 2024 பிரபாகரனுக்கும் நான் இனிவரும் காலங்களில் சிலை வைப்பேன் என்றீர்கள். அன்று அதை எதிர்த்தவர்களில் நானும் ஒருவர். இன்று உங்களுக்கு தலை வணங்குகின்றோம். அன்று நீங்கள் அறிவிக்கும் பொழுது பல விமர்சனங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று அவர் யாருக்காக ஆயுதம் ஏந்தினாரோ, யாருக்காக போராடினாரோ அதே சமூகம், அதே ஊர் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அதற்கொரு காரணம், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம்,
தடைப்பட்ட இயக்கம் என்ற பதம் நீக்கப்பட்டால் யோசிப்போம் என்கிறார்கள். ஆனால் நீவிர் கொள்கை ரீதியாக பிளவுபட்டிருந்தாலும் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று தெரிந்தும் சிலை வைக்க வேண்டும் என்று சிந்தித்ததை நாம் புலம்பெயர் தேசத்திலிருந்து வரவேற்கிறோம். தமிழர்களின் துரதிர்ஷ்டம், உங்கள் பதவி நீடிக்கப்படவில்லை. உங்கள் அமைச்சு பதவி தொடர்ந்திருந்தால் இன்று உரும்புராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் சிலை போல் பிரபாகரனின் பெயர் சொல்லும் ஒரு சிலை வல்வெட்டித்துறையில் அமைந்திருக்கும். இன்று மாவை ஐயாவுக்கு கூட மாமனிதர் பட்டம் கொடுத்து அவரது சொந்த ஊரில் சிலை அமைக்கப்பட்டு விட்டது. போராட்டமும் தோற்றுவிட்டது. உணர்வுகளும் தோற்கடிக்கப்பட்டு இனி உருவமும் இல்லாத நிலை ஊருக்குள் ஏற்பட போகிறது என்பதுதான் வேதனையான முடிவு. இன்று அவரது ஊரில் மறைந்து வரும் பொருட்களான அம்மி, ஆட்டுக்கல்லுக்குரிய உரிமை கூட அவருக்கு இல்லாமல் போகிறது. 2026 பிரபாகரனின் பிறந்த நாள் இனி எங்கு நடக்கும்? தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.